நிரூபிச்சே காமிச்சிருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிற படம் நம்ம தளபதி நடித்த கத்தி படம். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விஜய் இருப்பாங்க. அதில் ஒரு விஜய் திருடனாக இருப்பார், இன்னொரு விஜய் நல்லவராக இருப்பார். அவரோட இடத்துக்கு இவர் மாறும்போது இவரால் என்னென்ன தப்புகள் நடக்குது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு இவர் எப்படி அவர் வழியில் நியாயத்தை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி அழகாகவே ஸ்க்ரீன் பிளே காமிச்சிருப்பார் நம்ம ஏஆர் முருகதாஸ். இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அந்த விவசாயிகளுக்கு தண்ணி கிடைக்கிற ஒரு மெயின் கான்செப்டை படமாக எடுத்து அதில் விவசாயத்தையும் ஆணித்தனமாக பேசி ஒரு சக்ஸஸ்ஃபுல் விவசாய படமாக அமைஞ்சுது. இப்படி தான் இந்த விவசாய படங்களை எடுக்கணும். இப்படி எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு தான் நான் சொல்கிறேன். இந்த படத்தை இப்படி எடுங்க அப்படி எடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய டைரக்டர் இல்லை. ஆனால் விவசாயி படம்னு ஒன்று விஷயங்கள் இருக்குல்ல, விவசாயத்தோட கஷ்டத்தை பற்றி பேசினா தான் அது ஒரு விவசாய படம். சும்மா போகிற போக்கில் ஒரு விவசாயத்தை பற்றி பேசிட்டா அது ஒன்றும் விவசாய படங்கள் ஆகிடாது. இப்படி தான் ஒரு விவசாய படம் எடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்தால் ஒரு சில நல்ல விவசாய படங்களும் தமிழ் சினிமாவில் கிடைக்கும் தான் நாங்கள் சொல்கிறோம். சொன்ன படங்களை பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு இந்த வீடியோ பிடிக்காம கூட போகலாம். இதுக்கு மேலே இப்போ விவசாய படங்கள் எடுக்கலாம்